வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 அரச வெசாக் வாரம் நாடு முழுவதும் மதுபான சாலைகள், இறைச்சிக் கடைகள் மற்றும் சூதாட்ட விடுதிகளை மூட உத்தரவு. எரிபொருள் விலையை மாற்றம் மற்றும் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். பெட்ரோலிய கொடுத்த ஆவணம் அவசர வேண்டுகோள். மோட்டார் போக்குவரத்து நிகழ்ச்சியில் பணிப்பாளர் நாயகம் இல்லாததால் பணிகள் முடக்கம். 13 லட்சம் உரிமங்கள் மற்றும் இலக்க தகடுகள் நிலுவையில். அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் வடகிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம். பிக்மி சேவைக்கு எதிர்ப்பு. சாவகச்சேரி பிரதேச சபை முன்றலில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் திடீர் போராட்டம். இரு சிறுநீரகங்களும் செயலிழப்பு. அவசர சிகிச்சைக்காக தமிழ் மக்களிடம் நிதியுதவி கோரும் முன்னாள் போராளி. இலங்கையின் 5 மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள். சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறிய வழக்கு கேமஸ்ரீ பூஜிதவுக்கு எதிரான விசாரணைகள் ஜூன் 12ற்கு ஒத்திவைப்பு. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயக விரோதம். ரணிலின் வழியிலேயே தற்போதைய அரசும் செல்கின்றது. CWFE அமைப்பு சாடல். பெங்களூரில் எபோலா வதந்திக்கு முற்றுப்புள்ளி. உகாண்டா பெண்ணுக்கு தொற்று இல்லை என்று இந்திய அரசு அறிவிப்பு. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. கமிங் சூன். இவ்வருடத்திற்கான அரச வெசாக் விழா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தலைமையில் மாத்தறை திககொட மிதல்லவல பிரதான விகாரையில் இன்று கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. அரச வெசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகள், இறைச்சி விற்பனை நிலையங்கள், இறைச்சிக்காக விலங்குகளை கொல்லும் இடங்கள், பந்தய பதிவகங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கேளிக்கை விடுதிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி இந்த தற்காலிக மூடல்கள் இன்று முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையில் வெசாக் வாரம் முழுவதும் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசேடமாக மே மாதம் 30, 31 மற்றும் ஜூன் மாதம் 1 ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் இறைச்சிக்காக விலங்குகளை கொல்லும் இடங்கள் மற்றும் இறைச்சி விற்பனை நிலையங்களை மூடுவதற்கும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை முற்றாக நிறுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் சமய வழிபாடுகளை எந்தவிதமான தடங்கலுமின்றி அமைதியான முறையில் மேற்கொள்வதற்கும் வெசாக் கால பகுதியின் புனித தன்மையை பேணி காப்பதற்கும் ஏதுவாகவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எரிபொருள் விலை மாற்றம் மற்றும் தட்டுப்பாடு குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் பொதுமக்கள் மத்தியில் இது தொடர்பாக அச்சம் கலந்த கொள்வனவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூரா நெத்திகுமார ஊடகம் ஒன்றுக்கு விசேட கருத்து தெரிவிக்கையில், நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்புகளை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரையில் தடையற்ற முறையில் எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருளை கொண்ட 2 மசகண்ணி கப்பல்கள் முறையே மே 28 மற்றும் மே 31 ஆகிய தேதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. இதற்கிடையில் இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் ஏனைய விநியோகஸ்தர்களிடமிருந்து மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் எரிபொருள் நிறுவனங்களுக்கான விநியோக கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது நாட்டில் ஜூலை மாதம் வரையில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதுடன் திட்டமிடப்பட்ட கப்பல்களும் தொடர்ந்தும் வந்த வண்ணம் உள்ளன. பொதுமக்கள் வீணாக அச்சமடைந்து தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைக்க வேண்டாம் என்றும் வாகன சாரதிகள் தங்களது அன்றாட தேவைக்கு மட்டும் எரிபொருளை கொள்வனவு செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் தற்போதைய QR குறியீட்டு முறையிலான ஒதுக்கீட்டின் கீழேயே எரிபொருள் விநியோகம் தொடர்ந்தும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு கடந்த 2 மாதங்களாக பணிப்பாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்படாததால் திணைக்களத்தின் அன்றாட பணிகள் கடுமையாக முடங்கியுள்ளதாக உள்ளக தரப்புகள் தெரிவிக்கின்றன.
முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கடந்த மார்ச் மாத இறுதியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து திணைக்களத்தின் ஒட்டுமொத்த நிர்வாக நடவடிக்கைகளும் மந்தகதியில் இடம்பெற்று வருகின்றன. இதன் காரணமாக சுமார் 10 லட்சம் வாகன இலக்க தகடுகளும் 3 லட்சம் ஓட்டுநர் உரிமங்களும் விநியோகிக்கப்படாமல் கடந்த 2 வருடங்களாக நிலுவையில் உள்ளன. இதனால் நாடு முழுவதும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். இதுகுறித்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தாரக தேசப்பிரிய கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் பணிப்பாளர் கைது செய்யப்பட்டமை குறித்து அமைச்சு மட்டத்தில் கொள்கை ரீதியான முடிவு விரைவில் எடுக்கப்படும். அஞ்சல் மூலம் விண்ணப்பங்களை அனுப்பும் 14 ஆஃப்லைன் மாவட்ட அலுவலகங்கள் ஏற்படுகின்ற தாமதங்களை தவிர்க்கும் பொருட்டு அவற்றை ஆன்லைன் மயமாக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்காக இராணுவம் மற்றும் இளைஞர்கள் சேவை மன்றத்தின் உதவிகள் பெறப்பட்டுள்ளன. இவர்களின் ஒத்துழைப்புடன் 50% அதிகமான நிலுவை அட்டைகள் அச்சிடப்பட்டு அஞ்சல் மூலம் பொதுமக்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் மேலதிகமாக 1 மில்லியன் அட்டைகள் கிடைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் இன்று மட்டக்களப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய ஏராளமான பெண்கள் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு முன்பாக தங்களது போராட்டத்தை நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தனர். பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வழங்குக, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், மதத்தின் பெயரால் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டாம், சட்டத்தினால் மறுக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு பிணை கிடையாது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பெரிய பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் தங்களது பலத்த எதிர்ப்பை வெளியிட்டனர். பெண்களுக்கு எதிரான, குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பை அரசு உடனடியாக பலப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதுடன் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள பிக்குவிற்கு எதிராக சட்டம் எந்தவிதமான பாகுபாடுமின்றி நடுநிலையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி, நீதியமைச்சர் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்ற உரிய தரப்பினர் தலையிட்டு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. தமது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கொடிகாமம் நகரை ஆண்டிய பகுதிகளில் பிக்மி செயலி மூலம் வாடகைக்கு சேவை வழங்குவதை கட்டுப்படுத்த கோரி கொடிகாமம் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தினர் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தலைமை அலுவலகம் ஒன்றில் அவசர எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டனர். கொடிகாமம் நகர் பகுதியில் தரித்து நின்று பிக்மி செயலி மூலம் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வெளிப்பிரதேச வாகனங்களால் உள்ளூர் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் அன்றாட வருமானம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் இந்த திடீர் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக சாவகச்சேரி பிரதேச சபை வளாகத்தில் சற்று குழப்பமான மற்றும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் பொருட்டு கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் பொறுப்பதிகாரியின் தலையீட்டுடன் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரதேச சபை அதிகாரிகள், போலீஸ் தரப்பு மற்றும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது பிக்மி செயலி வழியிலான சேவைகளால் உள்ளூர் ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள வாழ்வாதார பிரச்சினைகள் மற்றும் அதனை முறைப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து நிலைமை சுமூக நிலைக்கு திரும்பியது. தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் நிதியுதவியை முன்னாள் போராளி ஒருவர் கோரி நிற்கிறார்.
முன்னாள் போராளியான எதிர்மன்னசிங்கம் கிரேசியன் என்பவருக்கே இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை தடுப்பு முகாம்களிலும் சித்திரவதை கூடங்களிலும் கழித்துள்ள இவர் தற்போது கடுமையான உடல்நல பாதிப்புக்குள்ளாகி மரண போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளார். இதுகுறித்து எதிர்மன்னசிங்கம் கிரேசியன் தனது ஆதங்கத்தை கண்ணீருடன் தெரிவிக்கையில், நான் 2006 தமிழீழ விடுதலை புலி அமைப்பில் இருந்து கடல் வழியாக உள்நடவடிக்கைக்கு வந்தபோது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால 2015 அளவில் என்னுடைய சிறுநீரகங்கள் ரெண்டும் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் முறை மூலம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2019 வரைக்கும் 2019 என்னுடைய சிறுநீரகங்கள் மாற்றி செய்யப்பட்டு தொடர்ந்து 2026 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு ரெண்டும் பாதிக்குது, மாற்றப்பட்ட சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டு என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து இப்போ டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே கடந்த காலத்தில் நான் கிட்னி மாத்தைக்குள்ள என்னட்ட வசதிகள் இருந்தது, என்னோட நகைகள் இருந்தது, அதுகளை அடைய வச்சு அல்லது அதை விற்று என்னவோ செய்துதான் அந்த கிட்னியை மாற்றினா நான் யாரிடம் எந்த உதவியும் கேட்கல. அப்போ எனக்கு கஷ்டமும் இருக்கேன். ஆனால் இப்போ இந்த முறை எனக்கு எந்த தொழில் வசதிகளும் இல்லை. அதை விட எனக்கு சரியான குடும்ப கஷ்டம். என்னை நம்பி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அதால் என்னட்ட எந்த வசதிகளும் இல்லாதபடியால் இந்த முறை நான் உங்கள்கிட்ட முகநூல் மூலம் உதவியை கேட்டிருந்தேன். நான் என்னுடைய எனக்கு உதவி செய்ய விரும்புகிற உள்ளங்களுக்கு என்னுடைய வங்கி இலக்கத்தை நான் நேரடியாக தருகிறேன். என்னுடைய வங்கி இலக்கம் இலங்கை வங்கி கல்வியங்காடு பிராஞ்சில் 94 94 85 69 94 94 85 69. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 56 21 613. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூட உள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட பிரதானி எவான் பபஜோஜியோ, கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதிலும் வெளிநாட்டு கையிருப்பு மட்டத்தை வலுப்படுத்துவதிலும் மற்றும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டியெழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான மற்றும் முறையான கொள்கைசார் நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்து உள்ளதாகவும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் அண்மையில் உருவாகியுள்ள உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் புதிய சவால்கள் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு மீண்டும் சில அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் தற்போதைய கொள்கைசார் கட்டமைப்பு மிகவும் வலுவான மற்றும் முன்னேற்றகரமான நிலையில் இருப்பதாக பாராட்டு வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபையின் இன்றைய கூட்டத்தில் இந்த மீளாய்வுகளுக்கு உத்தியோகபூர்வ ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நிதி தவணை இலங்கைக்கு விடுவிக்கப்படும். இந்த நிதி விடுவிப்பின் மூலம் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என இலங்கை மத்திய வங்கி பலத்த எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கை உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியமை மற்றும் குற்றவியல் ரீதியாக கடமையிலிருந்து தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஜூன் மாதம் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு 3 வருடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குகள் இன்று பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகிய நீதிபதிகள் அடங்கிய 3 வருடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகியிருந்தனர். இதனை அடுத்து இந்த வழக்குகளுக்கு தேவையான மேலதிக சமர்ப்பணங்களை இரு தரப்பும் முன்வைப்பதற்காக வழக்குகளை வெறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு 3 வருடங்கிய நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரை மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய 3 ஜனாதிபதிகளின் ஆட்சி காலத்திலும்
மாகாண சபை தேர்தலை சரியான நேரத்தில் நடத்த முடியாமல் போயுள்ளது என்று கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசும் தங்களது கொள்கை பிரகடனத்தில் ஆட்சி அமைந்த ஓராண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது, அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் சமீபத்திய இயற்கை பேரழிவு நிவாரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்று கூறுகிறார். மக்களாட்சி அரசு என்று தங்களை கூறிக்கொண்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை இவ்வளவு எளிதாக மாற்றுவது முற்றிலும் பொருத்தமற்றது. மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கருத்து தற்போது பலரிடையே பேசப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த அரசு மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் அதற்கு பதிலாக மாகாண சபைகளை ரத்து செய்து மாற்று தீர்வொன்றை கொண்டுவர விரும்பினால் அதை உடனடியாக மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தேர்தல் அமைப்பில் மாகாண சபை தேர்தல் இன்னும் நடைமுறையில் இருப்பதால் அதனை விரைவாக நடத்த வேண்டும். இல்லையெனில் ஒரு நாளுக்கு கூட அதனை ஒத்திவைத்தால் இந்த அரசு ஜனநாயகத்தை மதிக்காத அரசாக உலகளவில் கருதப்படும் என்றும் இதுகுறித்து உடனடியாக ஒரு திறந்த கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்றும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தொழில்நுட்ப மையமான பெங்களூரு நகரில் எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட உகாண்டா நாட்டு பெண்ணுக்கு எபோலா வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்பது மருத்துவ பரிசோதனைகளின் மூலம் உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடல்வலி உள்ளிட்ட சில லேசான அறிகுறிகளை வெளிப்படுத்திய 28 வயதான இந்த உகாண்டா நாட்டு பெண் அகமதாபாத்திலிருந்து பெங்களூருவிற்கு பயணம் செய்திருந்த நிலையில் நேற்று அவர் தங்கியிருந்த விடுதியிலிருந்து அரசு தொற்றுநோய் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். இந்த பெண்ணிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக புனேயில் உள்ள புகழ்பெற்ற தேசிய நச்சு உயிரியல் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதன் பரிசோதனை முடிவுகளின்படியே அவருக்கு எபோலா தொற்று இல்லை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது என இந்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பினால் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த நோய் இந்தியாவில் இதுவரை எவருக்கும் கண்டறியப்படவில்லை என்று அந்நாட்டு சுகாதார அமைச்சர் அறிவித்த அடுத்த நாளே இந்த சந்தேகத்திற்குரிய சம்பவம் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் தற்போதைய முடிவுகளின்படி இந்தியாவில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் கூட கண்டறியப்படவில்லை என்பது மீண்டும் தெளிவாகியுள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில், குறிப்பாக கொங்கோ ஜனநாயக குடியரசில் புந்திபுக்கியோ வகை எபோலா வைரஸ் அண்மை காலமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் வகைக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லாதிருந்த நிலையில் எபோலா வைரஸின் இந்த புதிய தெரிவுக்கு எதிரான தடுப்பூசி ஒன்றை ரஷ்ய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசி புந்திபுக்கியோ வைரசுக்கு எதிராகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடும் என ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா பரவல் பதிவாகி வருவதை அடுத்து இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் விமான நிலையங்கள் மற்றும் நுழைவு வாயில்களில் கடுமையான சோதனைகளையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதுடன் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது. கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியா தனது குடிமக்களை ஏற்கனவே கேட்டுக் கொண்டுள்ளதுடன் புதுடில்லியில் நடைபெறவிருந்த இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தேவையான அனைத்து பொது சுகாதார நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொண்டு வருவதால் இதுகுறித்து பொதுமக்கள் யாரும் வீண் அச்சமடைய வேண்டாம் என்றும் வதந்திகளை பரப்புவதை தவிர்த்து அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை மட்டுமே நம்பியிருக்குமாறும் இந்திய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மானிப்பாயை பிறப்பிடமாகவும் நல்லூர் மற்றும் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சிவபத்மராணி பத்மநாதன் அவர்கள் 25/5/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் காரைநகரை பிறப்பிடமாகவும் திருகோணமலை உவர்மலையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சத்யலட்சுமி ரத்னம் அவர்கள் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார்.
யாழ்ப்பாணம் அளவட்டி வடக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பு மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா தர்மலிங்கம் அவர்கள் 23/5/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சப்பச்சி மாவடியை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தையா நாகம்மா அவர்கள் 23/5/2026 சனிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.